இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மீனவர் ஒரு ஆளை காலங்காலமாக தொப்புள் கொடியுறவுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்திய மீனவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தாக்குதலை மேற்கொண்டுட்டு அந்த குறித்த இலங்கை மீனவரை தங்களுடைய இந்தியாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அழைத்து சென்றிருக்கிற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாமா நாட்டில் நடக்குது என்று சொல்லி நீங்களே அறிஞ்சு கொள்வீங்கள். அந்த குறித்த இலங்கை மீனவருடைய ஆடைகளை கணிந்து, அதாவது அவர் ஷர்ட்டோ அணிந்திருப்பார், அதை களைந்து விட்டு அவருடைய 2 கைகளையும் கட்டி 2 கால்களையும் கட்டி அந்த கடல் பகுதியில் வைத்தே தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தங்களுடைய படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். நாகப்பட்டினத்துக்கு தான் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போ அந்த கரையில் கொண்டு வரும்போது காணொலிகளாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் அந்த காணொலியெல்லாம் தற்பொழுது வைரலாகி கொண்டு வருகிறது. கரைக்கு கொண்டு வந்தால் பிறகு கூட சிலர் அவரை தாக்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த குறித்த இளைஞனுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நிறைய வலி வேதனையோட அந்த இளைஞனை இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான். என்னென்னு சொன்னால் அவருடைய தலைப்பகுதி, அவருடைய முகம், கைப்பகுதி எல்லாமே நிறைய காயங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் விடுவதாக இல்லை. அதுக்கு பிறகுதான் போலீஸார் வந்த பிறகுதான் அவர்களிடம் பாரப்படுத்துகிறார்கள். அப்போ நடந்த விடயத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால், இப்போ இந்திய மீனவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய கடல் எல்லை பகுதியில் இலங்கையை சேர்ந்த 3 மீனவர்கள் வருகை தந்ததாகவும், தாங்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய மீன் விலைகளை பித்ததாகவும், அதுக்கு பிறகு ஒரு ஆளை தாங்கள் பிடிக்கிற சந்தர்ப்பத்தில் 2 இலங்கை மீனவர்கள் தப்பிச்சிட்டு போனதாகவும் அவர்கள் சொல்கின்றபடியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்போ இது விசாரணைகள், போலீஸினுடைய விசாரணைகள் தான் உண்மையிலே நடந்தன்ற மாதிரியான தகவல் தெரிய வரும். ஆனால் இலங்கை தகவலின்படி இப்போ இது சொன்னது இந்திய மீனவர்கள் சொன்னபடியே இந்தியா அந்த போலீஸால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியே தான் இப்போ இந்தியா எல்லைக்குள்ள 3 இலங்கை மீனவர்கள் நுழைந்ததாக அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி இலங்கையினுடைய தகவல் படி பார்த்தோம்னு சொன்னால், இந்த குறித்த இளைஞனுடைய பெயர் அயன்தான். இவருடைய வயது 27. இவர்கள் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். பலாடி தெற்கில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கடல் பகுதியில் 3 மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய கடல் எல்லை பகுதி, அதாவது இலங்கை கடல் எல்லை பகுதிக்குள்ள 5 இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து தங்களுக்கு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு குறித்த இளைஞரை அவர்களுடைய போட்டில் அடைந்து சென்றதாக பார்க்கக்கூடிய மாதிரியான செய்திகள்லாம் இலங்கை தகவலின்படி வெளியாக இருக்கிறது. உண்மை நிலை என்னென்னு சரியாக தெரியல. இனி போலீஸருடைய விசாரணைகள் பிறகுதான் உண்மையான நிலவரம் தெரிய வரும். இதன்போது அந்த 2 நபர்கள் அந்த இந்திய மீனவர்களிடமிருந்து தப்பித்து வந்ததாகவும் செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த கொண்டு செல்லப்பட்டிருக்கிற இளைஞனை தற்பொழுது இந்தியாவினுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து வைத்தியசாலைக்கு போலீஸார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவார்கள். இப்போ பொதுவான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நபர் எல்லை தாண்டி வந்திருக்கிறார் என்று சொல்லி 2 நபர்களும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சரி, இருக்கட்டும். இப்போ ஒரு எல்லை தாண்டி வரும்போது குறித்த மீனவர்கள் அவரை பிடித்து போலீஸாரிடம் ஒப்படைக்கிறதான் அவர்களுடைய வேலை. தாக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் அதிகாரம் கொடுத்தது? இப்போ இந்தியாவிலிருந்து நிறைய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லை பகுதிக்குள்ளே இருக்கிற சந்தர்ப்பத்தில் கூட நிறைய மீனவர்கள் அவர்களை பிடித்து போலீஸாரிடம் தான் ஒப்படைத்திருக்கிறார்களே ஒழிய எந்த விதமான தாக்குதலையும் இலங்கை மீனவர்கள் அந்த குறித்த மீனவர்கள் மீது மேற்கொண்டார்கள் என்று சொல்லி எந்த ஒரு வரலாறுமே கிடையாது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ நீங்கள் பாருங்க, இந்த இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த குறித்த இளைஞரை அந்த தொப்புள் கொடி உறவு மீனவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். என்னென்னு சொன்னால், நீங்கள் பிடிச்சா நேரடியாக போலீஸார் ஒப்படைங்க. உங்களை தாக்குறதுக்கான அதிகாரம் யாருக்குமே கொடுக்கல. அப்போ போலீஸாரிடம் ஒப்படைத்த பிறகு போலீஸார் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் போது நீதிமன்றம் என்ன அதுக்கு தீர்ப்பு வழங்குதோ அது சரியானதாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் தாக்குறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாக உங்களுடைய கருத்தை மறக்காமல் சொல்லுங்க. இந்த விடயத்தை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, நான் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கலாம்.